காமராஜர் பெயரிலான விருதினை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நன்றி கூற விரும்புகின்றேன். மேலும் இந்த விருதினை அதனுடன் தந்த பரிசு தொகையை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடமே நான் திருப்பி வழங்கியிருக்கிறேன். காரணம், பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் போன்ற ஒரு அற்புதமான திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு முன்னோடி திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு இந்த பணம் ரூபாய் 5 லட்சம் நான் அளிக்கின்றேன். அடுத்தபடியாக 1973 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கரங்களிலே மாணவர்கள் சார்பாக தேர்தல் நிதியை வழங்கி அதன் பிறகு திருச்சியிலே அவர் தலைமையிலான விவசாய போராட்டத்திலே கலந்து கொண்டு அதன் பிறகு அவருடைய வழியிலே அரசியலிலே தொடர்ந்து நான் பயணித்து வருகிறேன். அத்தகைய தலைவர் பேரிலே இந்த விருது வழங்கப்பட்டது. அதை தமிழக முதல்வர் தந்தது ஒரு முக்கிய தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் RSS இயக்கத்தை தொடர்ந்து எதிர்த்து வந்தார். அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது. இதனால் அவரை எரித்து கொலை செய்யவும் RSS சக்திகள் முயற்சி செய்தன என்பதை நாம் அறிவோம். அத்தகைய பெருந்தலைவர் முதல்வராக இருந்த தமிழ் மண்ணில் RSS சக்திகள் அதனுடைய கட்சியான பிஜேபி நேரடியாகவோ மறைமுகமாகவோ உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு வேண்டுகோளை காங்கிரஸ் தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி, அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் ஆகியோருக்கு நான் வைக்க விரும்புகிறேன். இந்த இந்தியா கூட்டணியை பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பலவீனப்படுத்துவதற்கு பாஜக கட்சி அதன் சக்திகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சக்திகளோடு இணைந்து மறைமுகமாக கூட இணைந்து இதை பலவீனப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். ஆக வெகு விரைவிலே சந்தித்து இந்த தமிழ்நாட்டிலே RSS சக்தியை விரட்டுவதற்கு இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும்.